வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால உங்களுடைய வேண்டுதல், கனவு, பிரார்த்தனை அனைத்தும் நிச்சயம் நிறைவேறுங்க. முருகப்பெருமானின் அருளால பத்தினா இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாளில் அமைந்திருக்கு. இந்த நாளை எந்த முறையில் நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். மேலும் இந்த நாளில் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்ன, இந்த ஒரு தவறை செய்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை பற்றினா மிகப்பெரிய கஷ்டத்தை உண்டாக்குங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஒரு வழிபாடு பற்றினா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வருகின்ற நாட்கள் மிகப்பெரிய மாற்றத்தையும் உண்டாக்கும். அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டு தமிழ் வருடத்தின் முதல் நாளே சித்திரை 1ஆம் தேதி பற்றின செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வந்திருக்கு. இந்த வருடம் முழுவதுமே செல்வம் சேருவதற்கும் நம்மிடம் இருக்கக்கூடிய வறுமை நிலை முற்றிலும் மாறுவதற்கு இந்த நாளில் பலவிதமான வழிபாட்டு முறைகளை சொல்லியிருப்பாங்க. அப்படி செய்யக்கூடிய வழிபாடுகளை ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தாங்க தீப வழிபாடு. இந்த தீபத்தை ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம இந்த நாளில் நம்ம வீட்டில் ஏற்றி வழிபடுவதன் மூலம் நம்முடைய வறுமை நீங்கி நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு உண்டாகும். அப்படிப்பட்ட தீபம் எப்படி ஏற்றுவதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. எந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபடுவதாக இருந்தாலும் முதல்ல பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபட்டாலே நிச்சயம் முழு பலனும் உண்டுங்க. பல தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தீப வடிவில் தான் அருள்பாலிப்பதாகவும் சொல்லுவாங்க. அதிலும் குறிப்பாக சிவபெருமான் ஜோதி வடிவமாக விளங்கக்கூடியவருங்க. அப்படிப்பட்ட சிவபெருமானுக்குரிய பார்த்தீங்கன்னா நாள் வந்து திங்கக்கிழமை, அதே போல் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள்னா செவ்வாய்க்கிழமைங்க. அதனால் இந்த நாளில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றம் நிச்சயம் உண்டுங்க. இதற்கு இந்த ஒரு தீபத்தை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் செய்வது ரொம்ப நல்லது. இல்லை அப்படி செய்ய முடியாதவங்க ஒருவேளை 6 மணிக்கு ஏற்றி வெயில முடியலன்னா நினைத்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே கூட வீட்டு பூஜை அறையில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடலாங்க. இதில் எந்த தப்பும் கிடையாது. அதே போல் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுவதற்கு முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரே ஒரு இலை தாங்க, அது சிவபெருமானுக்குரிய இலையான வில்வ இலை. மேலும் வில்வ மரமாக இருந்து சிவபெருமானை நினைத்து சமம் செய்து அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் பெற்று வந்தா மகாலட்சுமி தாயார். எனவே வில்வ இலைகளால் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உண்டாகும். தீபத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்வ இலை கிடைக்கலனா கூட வெற்றிலையில் தீபம் ஏற்றி வழிபடலாங்க. ஒரு தாம்பழத்தட்டை எடுத்து வச்சுட்டு அதில் தாம்பழத்தட்டின் நடுவில் பார்த்தீங்கன்னா வில்வ இலைகளை பரப்பிடுங்க. இல்லைன்னா 6 வெற்றிலைகளை எடுத்து வச்சுட்டு புதிதாக வாங்கிய ஒரு அகல் விளக்கை எடுத்து சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. பிறகு அந்த அகல் விளக்கை வில்வ இலையில் மேலே வைக்கணும். இல்லைன்னா அந்த 6 அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா 6 வெற்றிலைகள் மேலே வச்சுட்டு சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சு திரையிட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த தீபத்தில் நிச்சயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய தெய்வத்தின் அருள் பாலிக்கும். இந்த தீபம் பார்த்தீங்கன்னா எரிந்து கொண்டு இருக்கும்போதே சிவபெருமானின் மந்திரத்தையோ இல்லைன்னா முருகனுடைய மந்திரத்தையோ 108 முறை சொல்லி வழிபடுங்க. இந்த முறையில் தீபம் ஏற்றி இந்த நாளில் வழிபடுவதன் மூலம் நிச்சயம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு செல்வங்களை வாரி வழங்கிய குபேரருக்கு சம்பத்துக்களை வழங்கினாரே, அதே போல் உங்களிடம் இருக்கக்கூடிய வறுமையும் முற்றிலும் நீக்கி செல்வத்தை சேர்ப்பதோடு குபேர யோகத்தை நிச்சயம் தந்துடுவார். இந்த தீபம் பார்த்தீங்கன்னா குறைந்தது அரை மணி நேரமாவது அப்படியே எரிய விடுங்க. பிறகு இந்த தீபத்தை நீங்கள் குளிர வைத்திடலாம். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த வில்வ இலை இல்லைன்னா வெற்றிலையை பயன்படுத்தினா அதில் கால்படாத இடத்துல போட்டுடுங்க. இல்லைன்னா ஓடக்கூடிய நீரில் போட்டுட வேண்டும். இந்த ஒரு தீபத்தை தவறாமல் இந்த நாளை ஏற்றி வழிபடுங்க, சிறப்பான பலன் உண்டுங்க. இந்த சித்திரை முதல் நாளே வீட்டை நன்றாக சுத்தம் செய்துட்டு வாசலில் கோலம் போட்டு அழகுபடுத்திடுங்க. பிறகு வாயிற்படிகளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு மாவிலை தோரணம் கட்டி மங்களம் சேர்த்துடுங்க. வாயிற்படி நிலைவாயில மஞ்சள் பூசி சாணத்தால் மெழுகி அழகிய கோலமிட்டா திருமகள் வாசம் செய்வாள்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த நாளில் உங்கள் வீட்டு வாசலை அழகாக அலங்கரிங்க. பிறகு அதோடு மஞ்சள் குங்குமம் வைத்து
நோய்க்கிருமிகளும் துஷ்ட தேவதைகளும் வாசல்படியை தாண்டி வராமல் தடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா பரபவ ஆண்டுன்னு சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் வாழ்க்கையில் சகல நன்மைகளையும் அள்ளக்கூடிய இனிய நாளாகவும் பார்க்கப்படுதுங்க. இந்த நாளில் முதல் நாளே தமிழர் மரபுப்படி தமிழ் புத்தாண்டாக பல காலமாக நம்ம கொண்டாடி வரோம். 60 ஆண்டுகள் சுழற்சி முறையில் இடம்பெறுதுங்க இந்த தமிழில். அந்த வகையில் வரக்கூடிய சித்திரை முதல் நாள் விசுவாவச ஆண்டு முடிந்து புதிய பரபவ வருடம் தொடங்கியாச்சு. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சூரியனின் கட்டத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. ஏப்ரல் 14ஆம் தேதியில் செவ்வாய்க்கிழமையன்று இந்த பரபவ ஆண்டு தொடங்கியிருக்கு. இந்த நாளில் சூரியனை வணங்குவது ரொம்பவே அதிர்ஷ்டத்தையும் தருதுன்னு சொல்லுவாங்க. மேலும் கனி காணுதல்னு சொல்லக்கூடிய பல ஊர்களில் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சித்திரையில் கனி காணக்கூடிய நிகழ்வு நடத்தியிருப்பாங்க. இந்த நாளில் ஒரு தாம்பழத்தில் மாம்பழம், வாழைப்பழம், பலாச்சுளை, ஆப்பிள், ஆரஞ்சு முதலான பழங்களை வரிசையாக வைப்பாங்க. மேலும் அதில் வெள்ளி, தங்கம், மஞ்சள், குங்குமம், பணம், கண்ணாடி உள்ளிட்ட வைத்து அடுக்கி வைப்பாங்களாம். இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காலையில் எடுத்து வச்சுருப்பாங்க. இதில் உள்ள கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்துட்டு பிறகு அடுக்கி வைத்திருக்கக்கூடிய பழம், பணம், நகையை பார்க்க வேண்டும். இப்படி செய்தாலே வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி பொங்கன்னு சுப காரியங்கள் நடைபெறும்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த நாளில் அறுசுவைகளோ இடம்பெற்றிருக்கக்கூடிய உணவை சமைச்சு படையலிட்டு வழிபடுவாங்க. இனிப்பு, கசப்பு, உப்பு, காரம், துவர்ப்பு, புளிப்புன்னு அறுசுவைகள் இருக்கக்கூடிய. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் பட்ட பண கஷ்டத்திலிருந்தும் தீராத பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டும்னா தவறாமல் மாலை நேரத்தில் இந்த ஒரு வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. சிறப்பான பலன் உண்டு. வெற்றிலையில் ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா அதிக சக்தி வாய்ந்த ஒரு இலைங்க. இது தடைகளை நீக்குன்னு சொல்லுவாங்க. இது செல்வத்தையும் வெற்றியும் தரக்கூடியதாக நம்புகிறோம். அந்த வகையில் வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா செல்வம், அமைதியை தரக்கூடிய பொருளாக பார்ப்பதாலேயும் இதில் தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய தீராத பண கஷ்டமும் பிரச்சனை தீருன்னு சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலான கவலைகள் பண சிக்கலிருந்து தொடங்குவது தான். எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் ஒரு மனுஷனை மதிப்பதும் இந்த மரியாதையும் இந்த சமூகம் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் அவரின் பொருளாதார நிலையை வைத்தே மதிப்பிடுங்க. அதனால தான் பண வரவின் அதிபதியாக மகாலட்சுமி தாயார் விளங்குறாங்க. அன்னையின் கருணை பார்வை கிடைத்தாலே வறுமை விலகுன்னு சொல்லுவாங்க. கடன் சுமை குறையுங்க. பண ஓட்டமும் சீராக மாறும். அதற்காக உங்களுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த எளிமையான இந்த ஒரு சக்தி வழிபாட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்தாலே போதுங்க. முருகனுக்கு பார்த்தீங்கன்னா சக்கோண கோலமிட்டு இந்த நாளில் 6 வெற்றிலைகள் வைத்தோ இல்லைன்னா 6 அகல் விளக்கில் ஒரு தட்டில் விசிறி போல் வச்சுட்டு வெற்றிலைகளை விரித்து அதே பார்த்தீங்கன்னா வைத்த வெற்றிலை தீபம் ஏற்றுவது பலருக்கு வழக்கம். ஆனால் வெற்றிலையில் மாலை சாற்றுவது, வெற்றிலை தீபம் ஏற்றுவதுன்னு அனைத்து தெய்வத்துக்குரிய செயல்தாங்க. குறிப்பாக மகாலட்சுமி தாயாருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுவது பொருளாதார நிலை உயர்வதற்கான சிறப்பான ஒரு வழிபாடாக இருக்கு. இந்த வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மங்களகரமான பொருள் தாங்க இந்த வெற்றிலை. இந்த வெற்றிலையில் முறைப்படி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா தீராத பண கஷ்டம் தீர வழி பிறக்கும். வீட்டில் தெய்வீக சக்தி பார்த்தீங்கன்னா பெருகும். மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வெற்றிலையும் சின்ன ஒரு அகல் விளக்கையே எடுத்துட்டு பசு நெய்யும் மஞ்சள் நிற திரி, மஞ்சள் நிற பார்த்தீங்கன்னா குங்குமம், கற்கண்டு 2 துண்டுகள் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் திரி தயாரிக்க மஞ்சள் துணியில் பார்த்தீங்கன்னா சிறிது தண்ணீர் இல்லைன்னா பன்னீர் கலந்து திரியின் மீது பூசி காயம் வைத்தாலே மஞ்சள் பார்த்தீங்கன்னா செல்வத்தை தரக்கூடிய குருவுக்குரிய பொருளாக இருப்பதால் இந்த நாளை வைத்து வழிபடுவது செல்வ செழிப்பை அதிகரிக்கும். மேலும் மாலை 6 மணிக்கு நிலைவாசலில் உள்பக்கமாகவே கிழக்கு பார்த்தபடி இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்ற வேண்டும். நிலைவாசலுக்கு வெளிப்புறத்தில் தீபம் ஏற்றாதீங்க. ஒரு தட்டில் வெற்றிலையில் கழுவி வைத்துட்டு அதில் மஞ்சள் குங்குமம் தடவி வெற்றிலையின் மேல் பார்த்தீங்கன்னா அகல் விளக்கை வைத்து பசுனையும் மஞ்சள் நிற திரி போட்டு தீபம் ஏற்றி பார்த்தீங்கன்னா வெற்றிலைகள் மேலே மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியமாக 2 கற்கண்டுகளை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க. பிறகு இந்த தீபத்துக்கு முன்னாடி அமர்ந்து கொண்டு திருவிளக்கு மந்திரத்தை தெரிந்தால் சொல்லலாம். இல்லைன்னா மகாலட்சுமி தாயே போற்றி
மகாலட்சுமி தாயே வருக வருகன்னு சொல்லி 27 முறை மனமுருகி சொல்லி வழிபடுங்க. பிறகு உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்துக்கலாம். இந்த ஒரு வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு நெய்வேத்தியமாக படைத்த கற்கண்டை எடுத்து நிலைவாசலுக்கு வெளியில் இரு பக்கங்களும் போட்டுடுங்க. இது எறும்புகள் சாப்பிட்டாலே அது குடும்பத்தில் மிகப்பெரிய நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு சித்திரை 1ல் தவறக்கூடாத சில விஷயங்கள் என்ன, நமக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை போன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விலக வெற்றிலையில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.